தாக்குதல் திமுக ஆட்சியில தொடர்ந்து நடைபெறுது. இதற்கு எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கே திமுக அரசு. திமுக ஆட்சின்னு சொல்றதை விட ஒரு பாசிச பாஜகவோட ஆட்சின்னு தான் சொல்லணும். 2021க்கு முன்னால் வந்து பார்த்தீங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு தான் பேசிட்டு இருந்தார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக நிறைய தவறுகள் திமுகவுடைய ஆட்சியில் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து அவர் பேசினார், கைது செய்யப்பட்டார். செந்தில் பாலாஜிக்கும் அவருக்கும் போன ஜென்மத்தில் எதுவும் பிரச்சனையான தெரியல. தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் செய்யக்கூடிய ஊழல்கள், அவர் கரூரில் கட்டின வீடு, இப்படி எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தாலும் செந்தில் பாலாஜி மட்டுமே குறிவைத்து தொடர்ச்சியாக அவர் வந்து திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு ஊழல்களை வந்து வெளியிட்டுட்டே இருந்தார். ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் யாருன்னு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. அதில் அஞ்சலை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டதில். அவருடைய மச்சான் வந்து செல்வ பிறந்தகையோட ரொம்ப நெருக்கமாக இருக்காரு. திமுக ஆட்சி சரியில்லை. எந்த இடத்துல திமுக ஆட்சி சரியில்லை. வேங்க வயலில் தொடங்கி இன்னைக்கு சவுக்கு சங்கர் வீட்டில் வரைக்கும் சாக்கடையை கலந்து மலத்தை தூக்கி போடுற அளவுக்கு இந்த ஆட்சியோட நிலை இருக்குன்னா, சவுக்கு சங்கர் விஷயத்துல பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் என்ன சொல்றாங்கன்னா செல்வ பெருந்தகை மேலதான் வந்து குற்றம் சாட்டுறாங்க. செல்வ பெருந்தகை தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாங்களே, இதோடைய பின்னணி. செல்வ பெருந்தகை காரணம்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா செல்வ பெருந்தகை மறுப்பு தெரிவிக்கணும். இல்ல என் மேல வந்து குற்றச்சாட்டு வைக்காதீங்க, நான் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படின்னு இவர் காவல் நிலையத்தில் போயிட்டு சவுக்கு சங்கர் மேல புகார் கொடுக்கணும். ஆனா எதுவுமே கொடுக்கப்படல. முழுக்க முழுக்க இதுக்கு காரணம் திமுக அரசுன்னு சொல்றீங்க. முழுக்க முழுக்க திமுக அரசு இதை பார்த்துக்கிட்டு மௌனம் காத்துட்டு இருக்கு. இப்ப திமுக அரசு மேல தவறு இல்லைன்னா திமுக என்ன பண்ணிருக்கணும்? சவுக்கு சங்கர் பேசினது தவறுனா சவுக்கு சங்கர் மேல வழக்கு போடணும். தொடர்ச்சியாக செல்வ பெருந்தகை மேல பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சிட்டு இருக்காங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நில அபகரிப்பு, இப்படி பல்வேறு சிக்கல்கள் வந்து செல்வ பெருந்தகை மேல இருக்கு. அவர் பெருமாள் கல்லூரியில் வந்து இவ்வளோ பெரிய மாணவிக்கு பாலியல் தொழில் நடைபெற்றிருக்கு, இதை பற்றி பேசல. அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவிக்கு பாலியல் தொழில் நடைபெற்றிருக்கு, பேசல. கனிம வள கொள்ளையை பற்றி பேசல. தமிழ்நாட்டில் மரணங்கள், லாக்கப் மரணங்களை பற்றி பேசல. கள்ளச்சாராய மரணங்களை பற்றி பேசல. இன்னும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதை பற்றி பேசல. எதையுமே பேச மாட்டாருங்க. ஆனால் இப்போ முதல் கோணல் முற்றிலும் கோணல். இங்கே ஒரு முதல்வர் சரியாக இருந்தாருன்னா அனைத்தும் சரியா இருக்கும்ல. இந்த விவாத நிகழ்ச்சியில் பங்கு பெறும் விருந்தினர்களின் கருத்துக்கள் அவர்களின் சொந்த கருத்துக்களை. இதற்கும் குளோப் 360 சேனலுக்கும் எந்த தொடர்பும் இல்லை. குளோப் 360 நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு இணைந்திருப்பது ஊடகவியலாளர் அம்சத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். இப்போ சவுக்கு சங்கர் வீட்டில் வந்து மிகப்பெரிய கொடூரமான முறையில் வந்து ஒரு தாக்குதல் நடைபெற்றிருக்கு. இதோடைய பின்னணி என்ன? இந்த மாதிரி தாக்குதல் திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடைபெறுது. இதற்கு எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணாமல் இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கே திமுக அரசு. இதோட பின்னணி திமுக ஆட்சின்னு சொல்கிறத விட ஒரு பாசிச பாஜகவோட ஆட்சின்னு தான் சொல்லணும். இப்போ உத்தரப்பிரதேசம், மணிப்பூர் போன்ற வட மாநிலங்களில் யாராவது வந்து பத்திரிகையாளரோ இல்லை வந்து ஊடகவியலாளரோ யாராவது ஒருத்தவங்க வந்து அந்த ஆளும் அரசை எதிர்த்தோ அங்கே நடக்கக்கூடிய அநியாயங்களை தட்டி கேள்வி கேட்டாலோ இந்த மாதிரி செயல்கள் நடக்கும். இல்லைனா துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்யப்படுவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் தொடர்ச்சியாக வந்து 2021க்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா சவுக்கு சங்கர் அவர்கள் வந்து திமுக ஆட்சிக்கு வரணும் அப்படின்னு தான் பேசிகிட்டு இருந்தார். ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்பாக நிறைய தவறுகள் திமுகவுடைய ஆட்சியில் இருக்குது அப்படின்னு தொடர்ந்து அவர் பேசினார், கைது செய்யப்பட்டார். அவர் வந்து கஞ்சா வச்சிருந்ததாக வழக்கு போடப்பட்டதை பார்த்தோம். சிறையில் வந்து அவர் வந்து காவலர்கள் தாக்குனது, இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டோம். குறிப்பாக செந்தில் பாலாஜிக்கும் அவருக்கும் போன ஜென்மத்தில் எதுவும் பிரச்சனையான தெரியல. தொடர்ச்சியாக செந்தில் பாலாஜி அவர்கள் செய்யக்கூடிய ஊழல்கள், அவர் கரூரில் கட்டின வீடு, இப்படி எத்தனையோ அமைச்சர்கள் இருந்தாலும் செந்தில் பாலாஜி மட்டுமே குறிவைத்து தொடர்ச்சியாக அவர் வந்து திமுக அரசுக்கு எதிராக பல்வேறு ஊழல்களை வந்து வெளியிட்டுட்டே இருந்தார். ஆனால் பாருங்க, அவர் வந்து தூய்மை பணியாளர்களை வந்து தவறாக பேசினார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. தூய்மை பணியாளர்கள் போய் போராட்டம் பண்ணதாக சொல்கிறாங்க. ஆனால் போனவங்க யாருமே தூய்மை பணியாளர்கள் கிடையாது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வாணிஸ்ரீ அவங்க அட்வொகேட் வந்து செல்வ பெருந்தகையோட கூட நெருக்கமாக இருக்கிறவங்க. செல்வ பெருந்தகை அவர்களுக்கு வந்து ஆம்ஸ்டாங் படுகொலையில் வந்து சம்பந்தம் இருக்குது அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் பேசினார். குறிப்பாக சிறையில் இருக்கும்போது என்னோட கூட இருந்தவங்க இதை சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் பிஎஸ்பி கட்சியை சார்ந்தவர்களே வந்து காங்கிரஸினுடைய தலைமைக்கு வந்து கடிதம் எழுதியிருக்காங்க. இதுமாதிரி செல்வ பெருந்தகை மேலே வந்து எங்களுக்கு வந்து சந்தேகம் இருக்குது, அதை நீங்கள் தான் விசாரிக்கணும் அப்படின்னு. இது வரைக்கும் எந்த விதமான விசாரணை நடைபெறல. ஆம்ஸ்டாங் அவர்களுடைய படுகொலையில் சம்பந்தப்பட்ட முக்கிய குற்றவாளிகள் யாருன்னு இன்னி வரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. அதில் அஞ்சலை அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த குற்ற செயல்களில் ஈடுபட்டதில். அவருடைய மச்சான் வந்து செல்வ பெருந்தகையோட ரொம்ப நெருக்கமாக இருக்கார் அப்படின்னு சொல்லி பல்வேறு விஷயங்களை வந்து சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுகிறார். ஆனால் அவருடைய வீட்டில் கொண்டு போய் சாக்கடையை கொட்டுவது, மலத்தை கொட்டுவது, வீட்டை அடித்து நொறுக்குவது, அவங்க தாயாரை வந்து ஆபாசமான முறையில் பேசுவது அப்படின்னா, அப்போ ஆளும் அரசுக்கு எதிராக யாராவது கேள்வி கேட்டாங்கன்னா இதே போல தான் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிக்க முடியுது. அப்போ என்னன்னா, சவுக்கு சங்கர் அவர்கள் தப்பு பண்ணார், அவர் வந்து தூய்மை பணியாளர்களை தவறாக பேசினார்னா உங்ககிட்ட சட்டம் இருக்குது, காவல்துறை இருக்குது, நீதித்துறை இருக்குது. அவர் மேலே வழக்கு பதிவு பண்ணுங்கள், நீதிமன்றத்துக்கு அனுப்புங்க. அவர் அதுக்கான விளக்கத்தை சொல்ல போகிறாரு. அவர் பேசுனது தவறுனா நீதிமன்றம் அவருக்கான தண்டனை கொடுக்க போகுது. ஆனால் நீங்கள் வந்து கையில் வந்து அராஜகத்தை எடுத்துகிட்டு அவர் வீட்டில் போய் இப்படி பண்ணுவது, இன்னும் திமுக அரசை எதிர்த்து வேறு யாரெல்லாம் கேள்வி கேட்டாலும் இதே போல தான் நடக்கும் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்கே சவுக்கு சங்கர் அவர்களுமே வந்து இரட்டை மனநிலையில் தானே சார் இருக்கிறாங்க. ஏன்னா 2019 திமுக தான் ஆட்சிக்கு வரணும்
வரணும், அதிமுகவோட ஆட்சி, எடப்பாடி பழனிசாமியோட ஆட்சி சரியில்லைன்னு சொல்லிட்டு சவுக்கு சங்கர் தான் பேசியிருக்காங்க. இப்போ வந்ததுக்கு பின்பு இப்படி விமர்சிக்க வேண்டிய அவசியம் என்ன? இல்லை, இன்னைக்கு திமுக ஆட்சி சரியில்லைல்ல. எந்த இடத்துல திமுக ஆட்சி சரியில்லை? நீங்கள் பாருங்கள், வேங்க வயலில் தொடங்கி இன்னைக்கு சவுக்கு சங்கர் வீட்டில் வரைக்கும் சாக்கடையை கலந்து மலத்தை தூக்கி போடுற அளவுக்கு இந்த ஆட்சியோட நிலை இருக்குன்னா, தொடர்ச்சியாக கள்ளச்சாராய மரணங்கள் இருக்குது, லாக்அப் டெத் மரணங்கள் இருக்குது, தொடர்ச்சியாக கனிம வளங்கள் கொள்ளையடிக்கப்படுகிறது, ஆற்று மணல் கடத்தப்படுகிறது, வக்பு சொத்தை மீட்க வேண்டும் என்று போராடிய ஜாகிர் ஹுசேன் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படுகிறாரு. இன்னும் பார்த்தீங்கன்னா ஜகபர் அலி அவர்கள் கனிம வள கொள்ளைக்கு எதிராக பேசினவர், அவரும் படுகொலை செய்யப்படுகிறாரு. ஒரு வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் வந்து சேவியருங்கிறவர் வந்து தூத்துக்குடியில் படுகொலை செய்யப்படுகிறாரு. இப்படி தொடர்ச்சியாக பல்வேறு சம்பவங்கள், பெண்களுக்கு முக்கியமாக பாதுகாப்பு இல்லை, பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. இது எல்லாமே நம்ம பேசி பேசி நமக்கே புளிச்சு போகுது. எனக்கே பேசி பேசி என்னென்னா, ஐயோ இவ்வளோ விஷயத்த பேசி பேசி இப்போ நீங்கள் தூங்கி எந்திரிச்சிங்கன்னா பாருங்களேன், செய்தித்தாள்களை நீங்கள் பரட்டினீங்கன்னா இந்த இடத்துல படுகொலை, ஆணவ படுகொலை, அப்புறம் வந்து செயின் பறிப்பு, ஒரே நாளில் 8 இடங்களில் செயின் பறிப்பு, அந்த செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்டவங்களை என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. இது எதுவுமே பார்க்கும்போது எல்லாமே திட்டமிட்டு இந்த ஆட்சியாளர்கள் வந்து எல்லாத்தையும் மூடி மறைக்கிறாங்க. கைது செய்யப்பட்டுட்டு தானே இருக்காங்க சார். இல்லை, கைது செய்யப்படுவது, குற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும், கைது மட்டுமே நான் செய்வேன் அப்படின்னா, ஒரு குற்றத்தை நடைபெறாமல் தடுப்பதற்கு தான் காவல்துறை. உளவுத்துறைங்கிறது என்னென்னா, இப்போ ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்படுறாங்க. இப்போ அண்ணனுடைய படுகொலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அவர் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர். அப்படி இருக்கும்போது அவருக்கு யாரெல்லாம் வந்து த்ரெட்டனாக இருக்காங்க, அவருக்கு எந்த இடத்துல பாதுகாப்பு குறைவாக இருக்குது அப்படிங்கிறத உளவுத்துறை தான் வந்து ரிப்போர்ட் பண்ணி காவல்துறைக்கு கொடுக்கணும், அவர்கள் பாதுகாப்பு கொடுக்கணும். ஆனால் அவருடைய தெருவிலேயே வீட்டு வாசல்லையே வச்சு படுகொலை செய்யப்படுறாருன்னா எந்த அளவுக்கு உளவுத்துறை வீக்காக இருக்குது, காவல்துறை வீக்காக இருக்குன்னு பாருங்கள். இது வரைக்கும் முக்கிய குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. வேங்கவேல் சம்பவத்தில் மலம் கலக்கப்பட்டது யாருன்னு கண்டுபிடிக்க முடியல. கேட்டால் அதே சமூக மக்களை வந்து ஒத்துக்க சொல்வதெல்லாம் வந்து ஜனநாயகத்தினுடைய படுகொலைன்னு தான் நம்ம சொல்கிறோம். இப்போ தொடர்ச்சியாக இந்தமாரி சம்பவங்கள் நடைபெறும் போது எதன் அடிப்படையில் திமுகனுடைய ஆட்சியை நம்ம நம்ப வேண்டிய தேவை இருக்குன்னு நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அப்போ சவுக்கு சங்கர் அவர்கள் பேசுகிறார். இப்போ ஒன்றும் இல்லை, நீங்களே இருக்கீங்க ஒரு ஊடகவியலாளராக உட்காந்து நாளைக்கு திமுக தவறு செய்துன்னு வெளியில் பேசிட்டீங்கன்னா நீங்கள் வீட்டுக்கு பாதுகாப்பாக போயிட்டு திரும்ப வேலைக்கு வர முடியும்னு உங்களால் 100 விழுக்காடு வந்து சொல்ல முடியுமா? இன்றைக்கி பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா? ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறாங்கன்னா இன்னைக்கு எத்தனை இடங்களில் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவிக்கு பாலியல் தொல்லை. இது வரைக்கும் முக்கிய குற்றவாளி யார், ஞானசேகரனோட தொடர்பில் இருந்தது யார், யார் அந்த சார், அவர் யாரோட பேசினார், ஏன் ஃப்ளைட் மோடில் ஃபோனை போட்டார், அவருடைய நெருங்கிய நட்பு வட்டங்கள் என்ன, அவர் வாட்ஸ்அப்பில் யாருக்கெல்லாம் மெசேஜ் பண்ணியிருக்காரு, அவரோட கால் ஹிஸ்ட்ரி எடுத்து யார் கூடலாம் அவர் பேசியிருக்காரு, ஏன் ஒரு அமைச்சரோட அவர் நெருக்கமாக இருக்கார், ஏன் திமுகனுடைய மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு, இருக்கக்கூடிய எல்லா மாவட்ட செயலாளர்களையும் நல்லா பேசுகிறாரு. அப்படிங்கும்போது அவருக்கு பின்னணியில் இருக்கிறது யாருங்கிறது எதுவுமே இங்கே கண்டுபிடிக்கப்படலை, எல்லாமே மூடி மறைக்கப்படுகிறது. சீமான் அவர்கள் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து நீதி வேணும்னு சொல்லி நுங்கம்பாக்கத்தில் போராட்டம் பண்ண வந்தால் மகிழ்வந்திலேருந்து கீழே இறங்கிறதுக்குள்ள அவரை காவல்துறை கைது பண்ணுறாங்க. ஆனால் சீமான் வீட்டில் வந்து போராட்டம் பண்ணணும்னா அனுமதி கொடுக்குறாங்க. அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா, நீங்கள் ஆளும் அரசுக்கு எதிராக எதுவுமே வாய் திறந்து பேசக்கூடாதுன்னா, நாளைக்கு பேசினா நீங்களும் வந்து வெட்டி படுகொலை செய்யப்படலாம். நான் தொடர்ச்சியாக ஆளும் அரசுக்கு எதிராக பேசுகிறேன்னா நானும் வந்து படுகொலை செய்யப்படலாம். இப்போ நீங்கள் பாருங்கள், காவல் நிலையத்தில் போய் ஒரு புகார் கொடுக்குறாங்க, இந்தமாரி கஞ்சா விற்பனை நடக்குது, போதைப் பொருட்களை விற்பனை பண்ணுறாங்க, அதை தடுத்து நிப்பாட்டணும்னு சொன்ன வாசிம் அக்ரம்ங்கிற ஒரு வாணியம்பாடியில் படுகொலை செய்யப்படுறாரு. மயிலாடுதுறையில் கள்ளச்சாராயம் விற்கிது, அதை தடுத்து நிப்பாட்டணும்னு போய் வழக்கு கொடுத்த 2 கல்லூரி மாணவர்கள் படுகொலை செய்யப்படுறாங்க. ஜகபர் அலி கனிம வள கொள்ளைக்கு எதிராக தொடர்ச்சியாக போராடினார். அவர் போய் காவல் நிலையத்திலையும் அதிகாரிகளையும் சந்தித்து புகார் கொடுத்துருக்காரு, அவர் படுகொலை செய்யப்படுகிறார். இன்னொரு பக்கம் ஜாகிர் ஹுசேன் அவர்கள், அவர் என்ன பண்ணுறாருன்னா வக்பு சொத்தை மீட்க வேணும்னு ஒவ்வொரு அதிகாரிகள்ட்டையும் போய் சொல்லியிருக்காரு, அவர் படுகொலை செய்யப்படுறாருன்னா அப்போ இங்கே என்ன தோணுதுன்னா, நீங்கள் ஆளும் அரசு மண்ணல்னாலோ இல்லை மலையை வெட்டினாலோ இல்லை வந்து நிலங்களை அபகரிப்பு பண்ணாலோ எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா வாயை மூடிட்டு கம்முன்னு போயிடணும். நீங்கள் போய் கம்ப்ளைண்ட் பண்ணிங்கன்னா உங்களை கொலை செய்யப்படுவீங்க, அவ்வளோதான். இன்னொரு விஷயம் வந்து, இப்போ ஒவ்வொரு தனி மனிதனையும் அரசு கண்காணிச்சிட்டே இருக்க முடியாது இல்லையா சார்? ஒவ்வொரு தனி மனிதனும் தானே ஒவ்வொரு செயல்களில் வந்து ஈடுபடுறாங்க. இதற்கும் அரசுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஒரு குடும்பத்தில் ஒரு 5 பேர் இருக்காங்க அப்படின்னா, அந்த குடும்பத்தில் ஒரு புள்ள தப்பு செய்யுதுன்னா யாருக்கு கேட்பாங்க? பேரண்ட்ஸை கேட்பாங்க. அப்போ ஒரு நாட்டில் வாழக்கூடிய மக்கள் தவறு செய்கிறாங்கன்னா அந்த நாட்டை ஆளக்கூடிய அரசை தான் கேட்பாங்க. ஒரு அரசு சரியான முறையில் இருந்தாங்கன்னா சரி. இப்போ நான் கேட்குறேன், இப்போ மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிகள் இருக்குது, இப்போ துபாய், கத்தார், குவைத்து, சவுதி, அப்புறம் இன்னும் யூரோப் கண்ட்ரிகள், கனடா, ஆஸ்திரேலியா, அப்படி போன்ற பல்வேறு நாடுகள் இருக்குது. எந்த நாடுகளில் இந்த மாதிரியான சம்பவங்களை நீங்கள் பார்க்குறீங்க? தொடர்ச்சியாக வந்து பெண்களுக்கு வந்து பாலியல் தொல்லை, தொடர்ச்சியாக வந்து மரணங்கள் அங்கேயும் நடந்துட்டு தான் சார். எந்த நாடுகளில் அதிகமாக நடக்குது? இப்போ நீங்கள் சவுதியில் ஏதாவது ஒரு கற்பழிப்பு சம்பவத்தை சொல்லுங்கள், துபாயில் சொல்லுங்கள், குவைத்தில் சொல்லுங்கள், கத்தார், ஓமன், மஸ்கட், பஹ்ரைன், ஏதாவது மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில். ஏன்னா அங்கே சட்டங்கள் வந்து ரொம்ப கடுமையாக இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய காவல்துறை வந்து மக்களை கண்காணிச்சிட்டே இருக்காங்க. நான் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வாழ்ந்ததுனால சொல்கிறேன், நான் ஒரு 8 ஆண்டுகள் அங்கே இருந்ததுனால 8 ஆண்டுகளில் ஒரு கற்பழிப்பு சம்பவத்தை நான் பார்க்கல, ஒரு கொள்ளை சம்பவத்தை பார்க்கல, ஒரு படுகொலையை நம்ம பார்க்க முடியல. ஆனால் யூரோப்பிய நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா பல நாடுகளில் வந்து இதேமாரி சம்பவங்கள் நடைபெறுவதே இல்லை. அந்த நாட்டு மக்கள் வேலைக்கு போவாங்க, வருவாங்க, அவங்க வாழ்க்கையை அவங்க வாழ்கிறாங்க. ஏதாவது ஒரு சில இடங்களில், இப்போ மலேசியா போன்ற நாடுகளில் பார்த்திங்கன்னா இந்தமாரி படுகொலைகள் செய்யப்படுவதோ இல்லை வந்து கொள்ளையடிப்பதோ இப்படி பல்வேறு சம்பவங்கள் நம்ம கேள்விப்படலாம். ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இருக்கும். பல நாடுகளில் வந்து அது வந்து இல்லாமல் தானே இருக்குது. அப்போ தமிழ்நாட்டில் இப்போ நீங்கள் குறிப்பாக பாருங்கள், பக்கத்து மாநிலம் கேரளா இருக்குது. கேரளாவில் எங்கேயாவது வந்து, இந்தியாவில் தானே இந்த மாநிலம் இருக்குது, கேரளாவில் எங்கேயாவது ஆற்று மணல் அள்ளுறான், மலைகளை வெட்டுறான்,
நிலங்களை ஆக்கிரமிப்பு பண்ணுறான், அங்கே வந்து கஞ்சா விற்பனை நடக்குது, கள்ளச்சாராயம் காய்ச்சுறான், இல்லை பெண்களுக்கு பாலியல் தொல்லை நடக்குது, இப்படி ஏதாவது செய்திகளை அடிக்கடி கேள்விப்படுறீங்களா? ஏதாவது 1-2 வருடத்தில் 1-2 இங்கே நடக்கும், அது குற்றவாளிகளை கண்டுபிடித்து தண்டனை கொடுப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் தினமும் இது நடந்துட்டு இருந்துச்சுன்னா அதை நீங்கள் எப்படி பார்ப்பீங்க? அரசு பின்னாடி இருக்கு. அப்போ அரசு சரியாக இருந்தால், ஒரு முதல்வர் சரியாக இருந்தார்னா முதல்வருக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள் சரியாக இருப்பாங்க. அரசு அதிகாரிகள் சரியாக இருந்தாங்கன்னா ஒவ்வொரு அமைச்சர்களும் சரியாக இருப்பாங்க. அமைச்சர் சரியாக இருந்தால் எம்எல்ஏ சரியாக இருப்பான், எம்எல்ஏ சரியாக இருந்தால் காவல்துறை அதிகாரிகள் சரியாக இருப்பாங்க. அப்போ இங்கே தலைமை சரியில்லைன்னா கீழே இருக்கிற இப்போ முதல் கோணல் முற்றிலும் கோணல். இங்கே ஒரு முதல்வர் சரியாக இருந்தார்னா அனைத்தும் சரியாக இருக்கும்ல. இதற்கு முன்னாடி இருந்த ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், ஆண்ட கட்சியாக இருக்கட்டும், எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரி தொடர்ந்து சம்பவங்கள் நடந்துகிட்டு தானே இருக்குது. எந்த கட்சி வந்தால் தான் இதற்கு தீர்வு கிடைக்கும்? இல்லை, எந்த கட்சி வந்தால் தானே இல்லை. இப்போ நீங்கள் பாருங்கள், இங்கே ஆற்று மணலை அள்ளிட்டு போகிறான், மலைகளை வெட்டிட்டு போகிறான், இந்த மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்களா இல்லையா? கள்ளச்சாராயம் குடித்து பலியாகிறான், இந்த மக்கள் வேடிக்கை பார்க்குறாங்களே. இன்றைக்கி ஒரு பெண்ணை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்க, அந்த பெண்ணுக்காக நீதி கேட்டு மாணவர்கள் போராடுறாங்க. ஆனால் எல்லாரும் உட்காந்து செய்தி சேனலில் செய்தியை பார்க்குறான், அவ்வளோதான், அதை கடந்து போயிடறான். தான் வீட்டில் ஒரு பொண்ணுக்கு அப்படி நடந்ததுன்னா என்ன பண்ணியிருப்பாங்க? சென்னையில் அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் வந்து மாணவி இப்போ கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கு. ஆனால் காவல்துறைக்கு வந்து புகார் போனது வந்து காதல் விவகாரம் அப்படின்னு தான் புகார் அளிக்கப்பட்டிருக்கு. இதோடைய பின்னணி என்ன? ஆனால் அங்கே குறிப்பிடுறது வந்து கூட்டு பாலியல் தொண்டு அப்படின்ற மாதிரியான இதை வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதோட பின்னணி என்ன? மாணவருக்கும் காவலருக்கும் வந்து பெரிய ஒரு போராட்டமே நடந்திருக்கு. தர்மாமல் பாலிடெக்னிக் கல்லூரின்னு நினைக்கிறேன். அங்கே விடுதியில், மாணவர் விடுதியில் தங்கியிருக்கக்கூடிய ஒரு மாணவி இன்ஸ்டாகிராமில் பழகின ஒரு நண்பர் கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருக்காங்க. இரவு வெளியில் போனவங்க இரவு முழுக்க வரலன்னு கூட தங்கியிருக்கக்கூடிய சக தோழிகள் வந்து ஒரு பதட்டம், ஒரு பயம் இருக்கும். மறுநாள் காலையில் வந்தவங்களுக்கு உடல் முழுக்க காயம் ஏற்பட்டிருக்கு, ரத்த கசிவுகள் ஏற்பட்டிருக்கு. என்னென்னு கேட்கும்போது இதே போல் வந்து நான் கூப்பிட்டான்னு போனேன், அந்த இடத்துல எனக்கு வந்து போதைப் பொருள் கொடுத்தாங்க, ஒரு 7 பேர் சேர்ந்து என்னை வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணிட்டாங்கன்னு. நடக்காத ஒரு விஷயத்தை எந்த பெண்ணாவது இப்படி சொல்லலாம்? அப்போ அந்த பெண் வந்து சொல்கிறாங்க அப்படின்னா முதல்ல போய் அந்த கல்லூரியோட நிர்வாகத்திட்ட சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணணும்னா காவல்துறைக்கு உடனடியாக இன்ஃபார்ம் பண்ணி இந்தமாரி ஒரு சம்பவம் எங்கள் காலேஜில் நடந்திருக்கு, வாங்கன்னு கூப்பிடணும். ஆனால் அப்படி எதுவுமே பண்ணாமல் அந்த கல்லூரியினுடைய தாளாளர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா உடனே அந்த பொண்ணுக்கு டிசியை கொடுத்து வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போ காவல் நிலையத்தில் போய் புகார் கொடுத்தாலும் அந்த பொண்ணுக்கான நீதி கிடைக்கல. அந்த பசங்க யார் வந்து கூட்டு பாலியல் பலாத்காரம் பண்ணாங்க, அந்த இன்ஸ்டாகிராமில் பழகின நண்பர் யார், அவருடைய ஐடி என்ன, அவருடைய பின்புலம் என்ன, எதையுமே காவல்துறை விசாரிக்கல. உடனடியாக எஸ்எஃப்ஐ சார்ந்த மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே காவல்துறை வந்து எப்படி மாணவர்களை அடிக்கலாம்ங்கிற ஒரு கேள்வி இருக்குது. மாணவர்களை காவல்துறையினர் வந்து தாக்கும்போது திரும்ப மாணவர்களும் தாக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அப்போ இது வந்து பெரிய இஷ்யூ ஆகுது. இன்றைக்கி போராட்டம்னு பண்ணதுனால தானே இன்றைக்கி உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். இல்லைனா என்ன பண்ணியிருப்போம்? 10 நாள் ஆச்சு. இந்த 10 நாளாக ஏன் காவல்துறை நடவடிக்கை எடுக்கலன்னு இது வரைக்கும் நீதிமன்றம் தாமாக முன் வந்து இந்த வழக்கை வந்து விசாரணை எடுத்து பண்ணணும், இல்லை இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றணும். ஏற்கனவே அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவி பாதிக்கப்பட்டார். அப்போது ஒரு கடுமையான தண்டனை வந்து கொடுக்கப்பட்டிருந்தா, அது முக்கிய குற்றவாளிகள் யாருன்னு கண்டுபிடிக்கப்பட்டிருந்தா இந்தமாரி ஒரு தண்டனை, இந்தமாரி ஒரு செயல் நடக்குமா? அப்போ என்னன்னா காவல்துறை இந்த கம்ப்ளைண்ட் எடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏங்க, ஒரு காவல்துறை அதிகாரி பல்வீர் சிங் வந்து பல்ல பிடுங்குறாரு, ஒரு டென்டல் டாக்டர் தான் பல்ல பிடுங்குவார். ஆனால் காவல்துறை அதிகாரி இன்றைக்கி பல்ல பிடுங்குறாரு. திமுகவினுடைய இந்த 4 ஆண்டு ஆட்சியில் குறைந்தபட்சம் 20 லாக்க மரணங்கள் நடைபெற்றிருக்கு. அப்போ இருக்கும்போது எதை குறிக்குதுன்னா காவல்துறை உங்கள் நண்பன் சொல்கிறீங்க. இப்போ நாங்கள் உங்ககிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறோம், இப்படி தான் கம்ப்ளைண்ட் கொடுத்து தான் ஜாகிர் ஹுசேன் படுகொலை செய்யப்பட்டார், ஜபர் அலி படுகொலை செய்யப்பட்டார். இன்றைக்கி வந்து அந்த மாணவி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க, இந்த மாதிரியான வந்து 7 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சுட்டாங்கன்னு. இது வரைக்கும் ஏன் நடவடிக்கை எடுக்கல? அப்போ காவல்துறை யாருடைய பேச்சை கேட்டு செயல்படுது? ஒரு மாணவர்களை போய் நீங்கள் தாக்குறீங்கன்னா அந்த மாணவர்கள் என்ன பண்ணாங்க? இல்லை இந்த கல்லூரிக்குள்ளே எனக்கு கஞ்சா வேணும், இந்த கல்லூரிக்குள்ளே எனக்கு சாராயம் வேணும்னு போகிறானா? சக மாணவி பாதிக்கப்பட்டிருக்கா, அந்த மாணவிக்கு தீர்வு வேணும்னு போராடுறான். அந்த போராட்டம் பண்ணுற மாணவர்களை எப்படி காவல்துறை அடிக்கலாம்? அப்போ இங்கே ஆட்சியும் சரியில்லை, காவல்துறையும் சரியில்லை, உளவுத்துறையும் சரியில்லை, சட்டமும் சரியில்லை. இப்போ அண்ணா பல்கலைக்கழகத்தில் பாதிக்கப்பட்ட மாணவிக்கு இந்த மக்கள் என்ன இறங்கி களத்தில் இறங்கி போராடிட்டாங்க? என்னைக்காவது இந்த மக்கள் களத்தில் இறங்கி எனக்கு சாலை சரியில்லை, எனக்கு குடிநீர் சரியில்லை, எனக்கு அரசு மருத்துவமனை தரமாக இல்லை, கல்லூரி தரமாக இல்லை, பேருந்து தரமாக இல்லை, என்னுடைய மலையை நீ எப்படி வெட்டலாம்? இப்போ உங்கள் வீட்டில் நான் வந்து உங்கள் வீட்டு செவுத்தை நான் உடைச்சேன்னா உங்களுக்கும் வருமா வராதா? அப்போ இயற்கை வளமாக இருக்கக்கூடிய இன்றைக்கி நமக்கு முன்னாடி வாழ்ந்த முன்னோர்கள் நமக்கு வந்து கொடுத்துட்டு போன ஒரு கொடை தான் வந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய மலை வளங்கள். அந்த கனிம வளத்தையும் மலைகளையும் நீங்கள் வெட்டுற அப்படின்னா அதை பார்த்துட்டு வேடிக்கை பார்க்குற. இன்னமும் பாருங்கள், தொடர்ச்சியாக கேரளாவிலேருந்து கோழி கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறான், மருத்துவ கழிவுகளை கொண்டு வந்து கொட்டுறான். இதற்கு தொடர்ச்சியாக நாம் தமிழர் கட்சி களத்தில் இறங்கி போராடிட்டு இருக்கு. வேறு எந்த அமைப்புகள் போராடுது? இல்லை கனிம வள கொள்ளை நடத்துகிறாங்களே, வாகனங்களில் எத்தனை சாலை விபத்துகள்லாம் நம்ம பார்க்குறோம் செய்தித்தாள்களில். கனிம வள கொள்ளையில் வந்து போன லாரிகள் வந்து அதிவேகமாக போனதுனால சாலைகளில் வந்து 20 பலி, சாலை விபத்து நம்ம பார்க்குறோம். இதையே மக்கள் இறங்கி போராட மாட்டேங்கிறாங்க. இப்போ விவசாயிகள் போராடுறாங்க பரந்தூர் விமான நிலையத்தில். விவசாயிகள் வந்து தங்களுடைய சொத்துக்களை பாதுகாக்கணும்னு போராடுறாங்களா, இல்லை விவசாய நிலங்களை பாதுகாக்கணும், அந்த விவசாய நிலத்தினால் வரக்கூடிய பயிரோ நெல்லோ இல்லை காய்கறிகளோ இதெல்லாம் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுங்கிறான். அப்போ அனைவருக்குமான ஒரு
போராட்டமாக தான் இதை பார்க்கணும். இப்போ விவசாயிகள் வந்து நீங்கள் விவசாய நிலத்தை அழிச்சிட்டோம்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு எங்கே போவீங்க? அப்போ சாப்பாடு சாப்பிட்ற எல்லாருமே இதுக்காக போராடணும். ஆனால் யாருமே போராடல. இது விவசாயியோட பிரச்சனை. ஒரு மீனவன் அங்கே பாதிக்கப்பட்டால், மீனவன் சுட்டு படுகொலை செய்யப்பட்டானா அது மீனவனுடைய பிரச்சனை. இப்போ கன்னியாகுமரியில் ஒரு மீனவன் கைது செய்யப்பட்டானா அது கன்னியாகுமரி மீனவன் பிரச்சனை. நாகப்பட்டினத்தில் மீனவன் கைது செய்யப்பட்டால் அது நாகப்பட்டினம் மீனவனுடைய பிரச்சனை. இங்கே தர்மாமல் கல்லூரியில் வந்து மாணவர்கள் போராட்டம் பண்ணாங்கன்னா அது தர்மாமல் பாலிடெக்னிக் கல்லூரியில் இருக்கக்கூடிய மாணவர்களுடைய போராட்டம். இப்படி நம்ம பார்த்து பார்த்து விலகி போகிற வரைக்கும் இந்த நாடும் இந்த நாட்டு மக்களும் நாசமாக தான் போயிட்டு இருப்பாங்க. அப்போ ஆட்சியாளர்கள் சரியாகவே இருக்க மாட்டாங்க. என்னைக்கு மக்களுடைய போராட்டம் வந்து புரட்சியாக வெடிக்குதோ அன்னைக்கு ஆட்சியாளர்களுக்கு ஒரு பயம் வரும். அப்போ ஒரு விவசாயி மேலே நீங்கள் கையை வச்சிங்கன்னா ஒட்டுமொத்த விவசாயம் தமிழ்நாட்டில் போராடுவான். ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மேலே இங்கே ஒரு தவறான முறையில் தாக்குதல் நடந்தால் ஒட்டுமொத்த ஆட்டோ ஓட்டுநர்களும் வருவாங்க. ஒரு மருத்துவரை தாக்குனா மருத்துவர்கள் போராடுறாங்க, வழக்கறிஞர் தாக்குனா வழக்கறிஞர் போராடுறாங்க. ஆனால் விவசாய தாக்குனா ஏன் எந்த விவசாயம் வந்து போராடுவதில்லை? சாப்பாடு சாப்பிட்ற எல்லாருமே வந்து விவசாயிகளுக்கு ஆதரவாக தானே நிற்கணும். அப்போ விவசாயிகளை கைது பண்ணுறாங்க. இப்போ ஒன்றும் இல்லை, கடந்த ஒரு 2-3 தினங்களுக்கு முன்னால் பார்க்குறேன் ரயில் மறியல் போராட்டத்தில் விவசாயிகள் ஈடுபடுறாங்க. பஞ்சாபில் விவசாயிகள் போராடுறாங்க அவர்களுக்கு ஆதரவாக. அவர்களை வந்து ஆண் காவலர்கள் வந்து பெண்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அந்த பெண்களை வந்து கையை பிடிச்சி இழுக்கிறாங்க, ஷோல்டரில் கையை வச்சு இழுக்கிறாங்க, தடுத்து நிப்பாட்டுறாங்க. எப்படி இதை வந்து பண்ணலாம் அப்படின்னு யாராவது எந்த விவசாயாவது இது வரைக்கும் குரல் கொடுத்து கேட்டாங்களா? கேட்கலையே. அப்போ என்னன்னா நீங்களும் நானும் தான் இதை உட்காந்து பேசிகிட்டு இருக்கணும். நாளைக்கு ஆளும் அரசுக்கு எதிராக நம்ம பேசினோம்னா நம்ம படுகொலை செய்யப்படுவோம். என் வீட்டை சார்ந்தவங்களும் 2 நாள் 3 நாள் அழுவாங்க, 4 நாள் என்னை பற்றி ஃபேஸ்புக்கில் எழுதுவான், எக்ஸலத்தில் எழுதுவான், 5வது நாள் அம்சத்துங்கிற ஒரு கேரக்டரை மறந்துடுவான், பிருந்தாங்கிற ஒரு கேரக்டரை மறந்துடுவான். அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு. அதுக்கப்புறம் வருஷத்துக்கு ஒரு முறை நினைவு நாள் அன்றைக்கி இந்தமாரி ஒரு மனுஷன் பேசினாம்பா செத்துட்டாம்பா அப்படின்னு ஒரு புகழ் வணக்க போஸ்ட்டோ இல்லை கண்ணீர் அஞ்சலி போஸ்ட்டோ அடிப்பானே தவிர உங்களுக்காகவும் எனக்காகவும் களத்தில் இறங்கி இங்கே யாரும் போராட மாட்டான். மக்கள் முதல்ல களத்தில் இறங்கி அவங்களுடைய உரிமைகளுக்கு போராடினா மட்டும்தான் தீர்வு கிடைக்கும். இப்போ சவுக்கு சங்கர விஷயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் என்ன சொல்கிறாங்கன்னா செல்வ பெருந்தகை மேலே தான் வந்து குற்றம் சாட்டுறாங்க, செல்வ பெருந்தகை தான் இதற்கு காரணம் அப்படின்னு சொல்கிறாங்களே, இதோடைய பின்னணி இல்லை. செல்வ பெருந்தகை காரணம்னு அவர் குற்றச்சாட்டு வைக்கிறாருன்னா உடனடியாக என்ன பண்ணணும் அப்படின்னா செல்வ பெருந்தகை மறுப்பு தெரிவிக்கணும். இல்லை என் மேலே வந்து குற்றச்சாட்டு வைக்காதீங்க, நான் ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் அப்படின்னு இவர் காவல் நிலையத்தில் போயிட்டு சவுக்கு சங்கர் மேலே புகார் கொடுக்கணும். ஆனால் எதுவுமே கொடுக்கப்படலை. இது வரைக்கும் மௌனமாகவே இருக்கார். அப்போ மௌனம்னா என்ன, எதை குறிக்குதுன்னா அப்போ உண்மையாகவே செல்வ பெருந்தகைக்கு இதில் தொடர்பு இருக்குமா? ஏன்னா காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவர்களே செல்வ பெருந்தகை மேலே வந்து சட்ட ரீதியாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும், அவர் வந்து தவறான விஷயங்களை நிறைய ஈடுபடுறாரு அப்படின்னு தலைமைக்கு கடிதம் எழுதின காட்சிகளை நம்ம பார்த்தோம். இன்னும் பகுஜன் சமாஜ் கட்சியை சார்ந்தவர்களே செல்வ பெருந்தகை மேலே வந்து தவறு இருக்குது, அவர் மேலே சந்தேகம் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் இது வரைக்கும் ஏன் தமிழக காவல்துறையோ தமிழக அரசோ ஒரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் கொல்லப்பட்டிருக்காரு, அதில் இன்னொரு தேசிய கட்சியினுடைய மாநில தலைவர் மேலே வந்து புகார் வைக்கிறாங்கன்னா அதை எடுத்து நடவடிக்கை எடுத்து எது உண்மைன்னு கண்டறிஞ்சு சொல்லணும்ல. அப்போ நீங்கள் வாய் வழியாகவே நீங்கள் பேசிக்கிட்டே போவீங்கன்னா ஏன் நடவடிக்கை எடுக்க மாட்டேங்கிறீங்க? செல்வ பெருந்தகையும் இது வரைக்கும் மறுப்பு தெரிவிக்கலையே, என் மேலே வந்து இப்படி ஒரு பொய்யான குற்றச்சாட்டு வைக்காதீங்க. ஆனால் இன்றைக்கி தான் சொல்கிறாரு, அதுவும் இந்த சம்பவம் நடைபெற்றதுக்கு பின்னால் தான் சொல்கிறாரு காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க யாருமே அதில் இல்லை, யார் தூய்மை பணியாளர்கள் யாருமே இல்லைங்கிறாரு. அப்போ வாணிஸ்ட் யார், அந்த வழக்கறிஞர் யார்? காவல்துறை அதிகாரியே சொல்கிறாங்க என்னம்மா உங்களுக்கு போராட்டத்துக்கு தான் அனுமதி கொடுத்தேன், நீங்கள் ஏன் அந்த வீட்டை போய் அடித்து தாக்குறீங்க அப்படிங்கும்போது வாணிஸ்டி சொல்கிறாங்க இல்லை நாங்கள் தாக்கலை, அவங்களே தாக்கிக்கிட்டாங்க, அவங்களே சாக்கடையை வந்து அள்ளி ஊற்றிக்கிட்டாங்க. அங்கே வந்தவங்க எல்லாருமே தூய்மை பணியாளர்கள் இல்லைன்றாங்களே, அது உண்மைதானா சார்? தூய்மை பணியாளர்களாக இருந்தாங்கன்னா அவங்க எங்கே வேலை பார்க்குறாங்க, அவங்களுடைய வருகை பதிவேடு என்ன, அவங்க அரசுக்கிட்ட வந்து சம்பளம் வாங்குவாங்க, இப்போ எதன் மூலியமாக வாங்குறாங்க? இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜில் வந்து அவர் அத்தனை பேருடைய முகங்களும் பதிவாயிருக்கு. அப்படி இருக்கும்போது அவர்கள் உண்மையான தூய்மை பணியாளர்களாக இல்லையா அப்படிங்கிறத இது வரைக்கும் காவல்துறை கண்டுபிடிக்கல. கிட்டத்தட்ட அந்த சம்பவம் நடந்து 3 நாட்கள் ஆகி போகுது. இந்த 3 நாளில் ஒரு வீட்டை போய் அடித்து உடைச்சி அந்த வீட்டில் வந்து மலை தள்ளி கொட்டினா அத்தனை பேர் மேலே ஒருவர் மீது கூட எஃப்ஐஆர் பதிவு பண்ணப்படல. அப்போ இது எதை குறிக்குது? இப்போ முழுக்க இதுக்கு காரணம் திமுக அரசுன்னு சொல்கிறேன். முழுக்க திமுக அரசு இதை பார்த்துக்கிட்டு மௌனம் காத்துட்டு இருக்கு. இப்போ திமுக அரசு மேலே தவறு இல்லைன்னா திமுக என்ன பண்ணியிருக்கணும்? சவுக்கு சங்கர் பேசினது தவறுனா சவுக்கு சங்கர் மேலே வழக்கு போடணும். இப்போ அந்த வீட்டை போய் அடித்து உடைச்சிட்டாங்க அப்படின்னா அதுகளை சம்மந்தப்பட்டவங்க மேலே வழக்கு போட்டிருக்கணும், இல்லை அவங்கள வந்து காவல் நிலையத்துக்கு அழைச்சிட்டு வந்து விசாரணை பண்ணியிருக்கணும். இப்போ எதுவுமே பண்ணல. இப்போ நான் இருக்கேன், இப்போ முதல்வருடைய ஆட்சி சரியில்லை, இப்போ நான் முதல்வர் வீட்டில் போயிட்டு மலை தள்ளி கொட்டினேன்னா என்னை என்ன பண்ணுவாங்க? கண்டிப்பாக அதுக்கு நடவடிக்கை. இப்போ நான் முதல்வருடைய வீட்டில் போயிட்டு சாக்கடையை தூக்கி போடுறேன், என்ன பண்ணுவாங்க? அப்போ அவங்களுக்கு ஒரு நியாயம் மற்றவங்களுக்கு ஒரு நியாயம்னு கிடையாது. சவுக்கு சங்கரும் இந்த நாட்டில் வாழக்கூடிய ஒரு மனிதர் தான், அவருக்கும் ஜனநாயக உரிமை இருக்குது. அவருடைய பேச்சை பேசுகிறார், அவர் பேசுனது தப்புனா நீங்கள் வழக்கு போடுங்க. அதை விட்டுட்டு தனிநபர் தாக்குதல், அவர் வீட்டுக்கு போய்ட்டு இந்த மாதிரி ஒரு இழிவான செயலில் ஈடுபடுவது ஒரு பெரிய தப்பு. அப்போ ஏன் காவல்துறை இது வரைக்கும் நடவடிக்கை எடுக்கல? அப்போ திமுக அரசு மௌனம் காக்க சொல்லுதாங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, இதை தான் நாங்கள் கேட்குறோம். அப்போ காவல்துறையினுடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குன்னு முதல்வர் சொல்கிறாரு. அப்போ முதல்வருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்கிற காவல்துறை ஏன் ஆக்ஷன் எடுக்கல? அப்போ முதல்வர் சொல்லி தான் நீங்கள் எடுக்கலையா அப்படிங்கிறதுல? ஏன்னா செல்வ பெருந்தகை இதற்கு முன்னாடி ஆடிட்டர் கிருஷ்ணசாமி வீட்லையும் இதே மாதிரி தான் வந்து
பண்ணியிருக்கிறதா வந்து தகவல் வெளியானது. அதற்கும் இன்ன வரை வந்து செல்வ பெருந்தகை மேலே எந்த ஒரு வழக்கும் பதிவு பண்ணல, எந்த ஒரு விசாரணையும் கூட நடத்தப்படலை அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் குறிப்பிட்டிருக்காரு. இது உண்மைதான்? இல்லை, தொடர்ச்சியாக செல்வ பெருந்தகை மேலே பல்வேறு குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. இன்னும் பார்த்தீங்கன்னா நில அபகரிப்பு, இப்படி பல்வேறு சிக்கல்கள் வந்து செல்வ பெருந்தகை மேலே இருக்குது. அவர் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமைக்கே சரியில்லாத ஒரு நபர். என்னைக்காவது அவர் ப்ரெஸ் மீட்டை சந்தித்து ஒரு அரசியல் குறித்து பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? திமுக செய்வது தவறு, இல்லை அதிமுக செய்வது தவறு, பாஜக செய்வது தவறுன்னு அவர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டில் வந்து காமராஜருடைய ஆட்சி தான் நடக்குதுங்கிறாரு. சரி, காமராஜருடைய ஆட்சி தான் தமிழ்நாட்டில் நடக்குதுன்னா காமராஜர் என்னைக்கு வந்து டாஸ்மாக் கடையை திறந்து வைத்து குடிக்க வச்சார்? என்னைக்கு காமராஜருடைய ஆட்சி காலத்தில் கஞ்சா விற்பனை அமோகமாக நடைபெற்றது? என்னைக்கு காமராஜர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது, பெண் காவலர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் இருந்தது, கனிம வள கொள்ளை போனது, 4000 கோடி ரூபாய் நாங்கள் பேக்கேஜ் போடுறோம்னு சொல்லிட்டு இன்னமும் அந்த 4000 கோடி ரூபாய் பேக்கேஜ் முடியாமல் ஒவ்வொரு மழை வெள்ளம் வரும்போது மக்கள் இங்கே தத்தளிக்கிறாங்க, தண்ணியில் மிதக்கிறாங்க. இதெல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்காம காமராஜர் ஆட்சி தான் நடக்குதுன்னா எதற்காக தமிழ்நாட்டில் காங்கிரஸ்னு ஒரு கட்சி? அந்த கட்சியை கழிச்சிட்டு போய் திமுகவில் சேர்ந்துருங்க. அப்போ அரசியல் பற்றி நீங்கள் எதுவும் பேச மாட்டீங்க. திமுகவுக்கு மட்டும் நான் முட்டு கொடுப்பேன்னா அறிவாலயத்தில் கேட்டுக்கு வாசல் நின்றுட்டு அவங்க கொடுக்குற 200 ரூபாய்க்கு நீங்கள் ஒரு மாநில தலைவராக அப்படி வேலை பார்க்கலாமாங்கிற திமுகவுக்கு முட்டு கொடுக்கறதுனால தான் இப்போ செல்வ பெருந்தகை மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்காத மாதிரி தான் சொல்கிறேன். இப்போ திமுகவுக்கு ஆதரவாக அவர் முட்டு கொடுக்குறாரு. திமுக அரசு செய்யக்கூடிய தவறுகளை பேசலை. இப்போ நீங்கள் பாருங்கள், முக்தார்னு ஒரு ஊடகவியலாளர் இருக்கார். தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சீமானை பற்றி மட்டும்தான் வீடியோ போடுவார். காலையில் தூங்கி எந்திரிச்சிலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் சீமான் தான். அப்போ என்னன்னா அவர் ஊடகவியலாளரா அப்படின்ற ஒரு டவுட்டே இருக்குல்ல சார்? இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ அவர் ஊடகவியலாளர் வேலை பார்க்குறாரா இல்லை திமுகவுக்கு வந்து வேறு ஏதாவது வேலை பார்க்குறாரான்னு தெரில. அவருக்கு அந்த வேலை பார்த்தா கூட ரொம்ப கரெக்டாக இருக்கும். நான் சொல்கிறது சொம்படிக்கிற வேலை, நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிடாதீங்க. இப்போ என்னென்னா, இப்போ தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்கு. இப்போ தர்மாமால் கல்லூரியில் வந்து இவ்வளோ பெரிய மாணவிக்கு பாலியல் தொழில் நடைபெற்றிருக்கு, இதை பற்றி பேசலை. அண்ணா யூனிவர்சிட்டியில் மாணவிக்கு பாலியல் தொழில் நடைபெற்றிருக்கு, பேசலை. கனிம வள கொள்ளையை பற்றி பேசலை. தமிழ்நாட்டில் மரணங்கள், லாக்கப் மரணங்களை பற்றி பேசலை. கள்ளச்சாராய மரணங்களை பற்றி பேசலை. இன்னும் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, அதை பற்றி பேசலை. எதையுமே பேச மாட்டாருங்க. ஆனால் சீமானை பற்றி மட்டும் பேசுவார்னா அவருக்கு சீமானை பற்றி பேசினா தான் சோறு அப்படின்னு திமுககாரங்க சொல்லிட்டாங்க. அதை பற்றி தான் பேசுவார், வேறு எதையும் பேச மாட்டார். இப்போ அவர் ஒரு ஊடகவியலாளர். இப்போ நாளைக்கே முக்தாரோட வீட்டில் போய் நான் இதேமாரி ஒரு நிகழ்வை நான் பண்ணிடுறோம், இல்லை நாம் தமிழர் கட்சியை சார்ந்தவங்க யாரோ ஒருத்தவங்க பண்ணிடுறாங்க, இல்லை தமிழ் தேசியம் பேசக்கூடியவங்க யாரோ பண்ணிடுறாங்கன்னா இந்த அரசு சும்மா இருக்குமா? கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கும்ல. அப்போ சவுக்கு சங்கருக்கு ஒரு நியாயம், முக்தாருக்கு ஒரு நியாயம்னா அப்போ என்னன்னா, திமுகவுக்கு ஆதரவாக நீங்கள் பேசுனீங்கன்னா அவங்க தூக்கி போகிற எலும்பு துண்டை கவிட்டு நீங்கள் வாயை மூடிட்டு கம்முன்னு இருக்கலாம். நாய் ஏன்பா கத்துது, பிஸ்கட் திந்து போச்சுங்கிற மாதிரி தான் இந்த நாய்கள் கத்துவது பணத்துக்காக. அப்போ இந்த இனத்துக்காகவும் ஆட்சிக்கு எதிராக பேசுகிறவங்களுக்கு இந்த மாதிரி தான். ஆட்சிக்கு எதிராக நீங்கள் பேசுனீங்கன்னா, ஆட்சி சரியில்லைன்னு சொன்னீங்கன்னா உங்கள் உயிருக்கே உத்தரவாதம் இல்லை. நான் தான் திரும்பவும் சொல்கிறேன், இங்கே மக்கள் புரட்சி வெடிக்காது, இங்கே எந்த மாற்றமும் நடைபெறாது. நீங்களும் நானும் இன்றைக்கி திமுக அரசை எதிர்த்து பேசிட்டோம்னா வீட்டுக்கு போயிட்டு மறுநாள் காலையில் தூங்கி எந்திரிக்கிற வரைக்கும் உங்கள் உயிருக்கும் என் உயிருக்கும் உத்தரவாதம் இல்லை. கண்டிப்பாக சார். இப்போ அரசியல் சூழலில் வந்து இப்போ அதிமுக பாஜகவோட கூட்டணி அப்படின்றது வந்து உறுதியாயிருக்கு அப்படின்னே பார்க்கலாம். இப்போ நேற்று வந்து அமித்ஷாவை சந்தித்து 2 மணி நேரம் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கார் எடப்பாடி பழனிசாமி. இதோட பின்னணி என்னவா இருக்கும்? இது உறுதிதானா? இன்னும் 10 நாளில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கிறதா வந்து தகவல் வெளியாகிருக்கு. இதோட பதில்? இல்லை, ஏற்கனவே அதிமுக தோல்விக்கான மிக முக்கிய காரணம் பாஜகவோட கூட்டணி தான். மிகப்பெரிய அளவில் ஓட் பேங்க்லாம் இல்லை, 3.6 3.7 விழுக்காடு வித்தியாசத்தில் தான் திமுக வெற்றி பெற்றது. அப்போ திமுக வந்து தொடர்ச்சியாக இங்கே பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக ஒரு பிம்பத்தை வந்து காட்டியே இப்போ குழந்தைக்கு சோறு ஊட்டணும்னா பூச்சாண்டி வருதுன்னு காட்டி பயமுறுத்துவாங்க. அதே போல் தமிழ்நாட்டுக்குள்ளே பாஜக வந்துடும் சொல்லியே திமுக ஆட்சிக்கு வந்துட்டு இருக்கு. ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவிலையுமே பாஜக என்ற கட்சி அனைத்து கட்சிகளையுமே பயன்படுத்திக்குது. ஆனால் பாஜகவே பயன்படுத்துகிற ஒரு கட்சினா அது திமுக தான். அவங்களுக்கு 100 ரூபா நாணயம் வேணும்னா அவங்க கிட்ட போய் சரணடைவாங்க. அவங்களுக்கு செஸ் போட்டி நடத்தணும்னா அவங்க போய் சரணடைவாங்க. ரேஸ் நடத்தணும்னா சரணடைவாங்க. அவங்க வந்தாங்கன்னா வெள்ளக்கூடை கொண்டு போவாங்க. ஆனால் அவங்க வந்து மற்ற எந்த விஷயத்துலையும் வாய் திறந்து பேச பாருங்க. இப்போ காவிரி பிரச்சனையிலையோ, முல்லை பெரியாறு பிரச்சனையிலையோ, இல்லை வந்து பல்வேறு சிக்கல்கள் இருக்குது தமிழ்நாட்டை சுற்றி, இல்லை சுங்கச்சாவடிகள் தமிழ்நாட்டுக்குள்ளே அதிக கட்டணம் வசூல் பண்ணுறாங்க, அதை பண்ணக்கூடாதுன்னு எதுவுமே பேச மாட்டாங்க. மாநில உரிமையை பேச மாட்டாங்க. நீட் தேர்வை பற்றி பேச மாட்டாங்க. எதையும் பேச மாட்டாங்க. ஆனால் அவங்களுக்கு தேவைன்னா உடனே மும்மொழி கொள்கையை வச்சுக்கிட்டு பாஜகவை எதுக்குறோன்னு ஒரு பொய்யான பிம்பத்தை கட்டிப்பாங்க. ஆனால் அதிமுக நேரடியாக போய் பாஜகவோட கூட்டணி வைக்கிறாங்கன்னா மீண்டும் இந்த தமிழ் மண்ணில் அதிமுக தோற்கடிக்கப்படும். பாஜகவோட கூட்டணி இல்லை, நாங்கள் தனித்து களமாறுறோம், இல்லை வேறு ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கணும்னா மீண்டும் அதிமுக வெல்வதற்கோ இல்லை அதிக பெரும்பான்மை இல்லை எதிர்க்கட்சியாக வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதிமுக மீண்டும் பாஜகவோட கூட்டணிக்கு போச்சுன்னா வெல்வதற்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக சார். இப்போ இவங்க 2 பேரும் கூட்டணிக்கு போகிறதுனால திமுக இல்லை மற்ற கட்சிகளான இப்போ நாம் தமிழர் கட்சியாக இருக்கட்டும், இல்லைனா விஜய் அவர்கள் தாவேகாவாக இருக்கட்டும், அவர்களுக்கெல்லாம் பின்னடைவு தானே? இது மற்றவங்களுக்கு பின்னடைவாக வேணா இருக்கலாம். நாம் தமிழர் கட்சிக்கு எந்த இடத்துலையுமே பின்னடைவு இல்லை. ஏன்னா 2016 காலகட்டத்திலேருந்து நாம் தமிழர் கட்சி 1.1 தொடங்கின அவங்களுடைய போட்டியை நீங்கள் 8.22 கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காங்க. அதுவும் ஒரு பாராளுமன்ற தேர்தலில் தன்னுடைய பிரதம வேட்பாளர் யாருன்னே தெரிவிக்காமல் 8.22 விழுக்காடு வாக்குகளை பெற்று ஒரு அங்கீகரிக்கப்பட்ட ஒரு மாநில கட்சியாக நாம் தமிழர் உருவாகிருக்கு. ஆனால் 2026 அவங்க தனிச்சு தான் போட்டியிட போகிறாங்க. அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. ஏன்னா அண்ணனே பல இடங்களில் வந்து சொல்லியிருக்காரு, நான் வந்து எப்போதுமே தனிச்சு தான் போட்டியிடுவேன், நான் வந்து லஞ்சம் வாங்காத கட்சிகள், ஊழல் செய்யாத கட்சிகள், இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய கட்சியோட நான் கூட்டணி வைக்கணுங்கிறது. இப்போ திமுக ஆட்சிக்கு வந்தால் என்ன நடக்கும்?
மண் அள்ளுவான், மலையை வெட்டுவான், எல்லாம் பண்ணுவான். அதிமுக வந்தாலும் அதான் நடக்கும். சாராய ஃபேக்ட்ரி நடத்துவாங்க. ஆனால் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஊழலை ஒழிக்கிறது தான் எங்களுடைய முக்கிய கொள்கையாக இருக்குது அப்படின்னு அதிமுகவும் பாஜகவும் இப்போ ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டிருக்காங்களே. அப்போ இது வரைக்கும் அதிமுக மேலே எந்த ஊழல் வழக்குமே இல்லையா? இதெல்லாம் வந்து எப்படின்னா கேட்குறவங்க கேனப்பையில் இருந்தால் எதையோ சொல்லுவாங்க, அந்தமாரி எதை நினச்சிட்டு போக வேண்டியதான். இது வந்து ஒரு அரசியல், தேர்தலுக்காக பண்ணக்கூடிய அரசியல், தேர்தலுக்காக கூட்டணி வைப்பாங்க. பாஜக மேலே இல்லாத ஊழல் குற்றச்சாட்டா, இல்லை பாஜக மேலே இல்லாத கரைகளா? அதிமுக மேலேயும் அதே இருக்குது. ஆனால் இதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் துடைத்து அதிமுக திரும்ப மேலே கொண்டு வந்து ஒரு தனித்து களமாடி ஒரு பெரிய இடத்துக்கு வருவார்னு நினச்சா மீண்டும் பாஜகவோட கூட்டணிக்கு போகிறீங்க அப்படின்னா அது என்ன ஆகுனா மக்கள் மத்தியில் மீண்டும் மீண்டும் அதிமுக வந்து வெறுக்க தான் தோணும். ஏற்கனவே அதிமுக 4-5 உடஞ்சி கிடக்கு. இதை காரணம் காட்டி திமுக வெல்வதற்கு இன்னும் அதிகமாக வாய்ப்புகளாக இருக்கும். அப்போ திமுக கூட்டணி இங்கே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இப்போ நீங்கள் பாருங்கள், இந்த மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்களிப்பானா? சத்தியமாக வாக்களிக்க மாட்டான். திமுகவை எதன் அடிப்படையில்னா கள்ளச்சாராயம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இப்படி பல்வேறு சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள், கல்லூரி சரியில்லை, அரசு மருத்துவமனை சரியில்லை. இப்போ ஐயா துரைமுருகனுக்கு உடல்நிலை சரியில்லைன்னா அப்போலோ போவார், இல்லைன்னா காவிரி மருத்துவமனை போவார். ஆனால் உங்களுக்கு எனக்கு வேணால் அரசு மருத்துவமனையில் போய் படுத்துக்கணும். அப்போ அரசு அதிகாரிகளாக, அமைச்சர்களாக, எம்எல்ஏக்களாக இருந்து மக்களுடைய வரிப்பணத்தில் சம்பளம் பெறக்கூடியவர்கள் கூட அரசு மருத்துவமனைக்கு போக மாட்டான். எல்லாம் தனியார் மருத்துவமனையில் தான் போய் படுப்பான். அப்போ இங்கே என்ன சொல்லப்படுதுன்னா, நீங்கள் என்ன வேணாலும் ஆயிக்கங்க, ஆனால் எங்களால் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ என்னென்னா தொடர்ச்சியாக இந்த மக்கள் வந்து 1000க்கும் 500க்கும் கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கு வாக்களிக்கிறாங்க. என்றைக்காவது ஒரு மக்கள் வந்து போயிட்டு எனக்கு ஏன் சாலை போடல அப்படின்னா அதான் 1000 ரூபா ஓட்டுக்கு வாங்கினல அப்படி கேட்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்த்தோம். இதே மீனவ சமுதாய மக்கள் வந்து பிரச்சனைன்னு போகும்போது ஒரு அமைச்சர் சொல்கிறாரு, உங்ககிட்ட கொடுக்குற 1000 ரூபாய் இன்னொரு தொண்டை நான் 2000 ரூபாய் கொடுத்தா நான் ஓட்டு வாங்கிடுவேன் அப்படிங்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எதை குறிக்குது அப்படின்னா, பணம் கொடுத்தா வாக்கு செலுத்தலாம். இதே ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது. இந்த தேர்தலில் இதுக்கு முன்னாடி அப்போ நீங்கள் பாருங்கள், ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்கப்பட்டது, கொலுசு கொடுக்கப்பட்டது, தங்க மோதிரங்கள் கொடுக்கப்பட்டது, வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டது. மக்களை வந்து ஆட்டு மந்தை போல் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுருந்தாங்க. தொடர்ச்சியாக மக்களுக்கு வந்து நீங்கள் பாருங்கள், கூட்டத்துக்கு வராங்கன்னா 200 ரூபா 300 ரூபா காசு கொடுக்குறாங்க. ஓட்டு போடணும்னா 1000 ரூபா 2000 ரூபா. மக்கள் களத்தில் இறங்கி போராடுறாங்க. பக்கத்து தெருவில் 1000 ரூபா கொடுக்குறேன், எனக்கு ஏன் 800 ரூபா கொடுக்குறேன்னு போராடுறான். என்னைக்காவது ஒரு நாள் ஏன்டா என் மலையை வெட்டுற, ஏன் என் மண் அள்ளுறன்னு இந்த மக்கள் போராடிருக்காங்களா? விவசாய நிலங்களை ஏன் வந்து நீ அபகரிப்பு பண்ணுற, மரங்களை ஏன் வெட்டுற? இப்போ நீங்கள் சாலைகள் இருக்கிற சாலைகளை நம்ம பயணம் பண்ணால் போதும். ஆனால் சாலைகளை விரிவாக்கம் பண்ணுவதற்கு நான் மலைகளை வெட்டிட்டேன்னா இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து சுவாசிப்பதற்கு காற்றுக்கு என்ன பண்ணுவீங்க? இன்றைக்கே வந்து நீங்கள் பாருங்கள், டாஸ்மாகில் இருக்கக்கூடிய சாராயங்களை பாதுகாப்பு பண்ணுவதற்கு அறைகள் இருக்குது. விவசாயம் செஞ்சு விவசாயிகள் கஷ்டப்பட்டு உழைத்து எடுத்த நெல் இன்றைக்கி மழையிலையும் வெயிலையும் கலந்து வீணாக போகுது. அப்போ என்னென்னா அடுத்த தலைமுறைக்கு சாப்பாட்டுக்கு என்ன பண்ணும், நீருக்கு என்ன பண்ணும்? இப்போ உங்களுடைய சின்ன வயசில் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நீங்கள் வந்து கிராமப்புறமாக இருக்கலாம், இல்லை நகர்ப்புறமாக இருக்கலாம். ஆனால் ஒரு குளம், ஏரி, குட்டை, ஆறு போன்ற இதை பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி உங்களால் பார்க்க முடியுதா? இப்போ உங்களாலே பார்க்க முடியலன்னா உங்களுக்கு அடுத்த தலைமுறை என்ன பண்ணுவாங்க? ஒரு 10 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழித்து இந்த நிலம் எப்படி இருக்கும்? சோமாலியாங்கிற ஒரு நாடு இன்றைக்கி நம்ம எல்லாரும் பார்க்கும்போது என்ன சொல்கிறோம்? ரொம்ப வறண்ட பூமி, வறட்சியான பூமி அப்படிங்கிறோம். ஆனால் அது சோமாலியா எப்படி இருந்தது தெரியுமா? தமிழ்நாட்டை விட ஒரு சிறப்பான ஒரு நாடாக, இயற்கை வளம் கொண்ட ஒரு நாடாக இருந்தது. ஆனால் அங்கே மீத்தேன் திட்டம், கார்போஹைட்ரேட் திட்டம் போன்ற பல்வேறு நாசகார திட்டங்களை கொண்டு வந்து அந்த மண்ணை வந்து மணலாக்கி நாசமாக்கிட்டாங்க. அதே போல் தான் தமிழ்நாட்டில் நடைபெற்று இருக்கு. கண்டிப்பாக சார். இப்போ நாம் தமிழர் கட்சியோட வந்து பல்வேறு சமுதாயங்கள் தலைவர்கள்லாம் வந்து ஒன்றிணைறாங்க. இது வந்து அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் எந்த அளவு பின்னடைவை ஏற்படுத்தும் நினைக்கிறீங்க? இல்லை, இப்போ அதிமுகவுக்கும் திமுகவுக்கும் பின்னடைவு ஏற்படுத்தணும். என்றைக்கு வந்து நாம் தமிழர் கட்சின்ற ஒரு கட்சி வந்து பெரிய அளவில் வந்து இப்போ 2016 நாம் தமிழர் கட்சி தனித்து போட்டியிடும் போது திமுகவோ அதிமுகவோ நாம் தமிழர் கட்சி 8.22 விழுக்காடுகளை தனித்தே வாங்குவாங்க யாருமே எதிர்பார்க்கல. அப்போ என்ன நினச்சாங்கன்னா, சீமான் வந்து ஏதோ ஒரு மூலையில் கூட்டம் போட்டு பேசுகிறாரு, 1.1 விழுக்காடு தான் வாக்குகளை வாங்கியிருக்காரு, எப்படியும் இன்னும் ஒரு 2 ஆண்டுகளோ 4 ஆண்டுகளோ இல்லை 2 தேர்தல் கடந்தால் நாம் தமிழர் கட்சி எப்படியோ திமுகவோட அதிமுகவோட கூட்டணி வந்துடும் நினச்சாங்க. ஆனால் சீமான் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 1.1ல் தொடங்கின பயணத்தை எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வு இல்லாமல், நீங்கள் ஒவ்வொரு தேர்தலையும் பாருங்கள், ஏதாவது ஒரு தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வாக்கு வங்கி வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது. ஒவ்வொரு தேர்தலையுமே அவங்க வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. அப்போ என்னென்னா, ஒரு நம்ம கூட கூட்டணிக்கு வந்துடுவார்னு எதிர்பார்த்த சீமான் இன்றைக்கி தனிச்சே கிளம்புறாரு. தமிழ்நாட்டினுடைய அடுத்த ஒரு தலைவர், ஒரு ஐக்கானா, தமிழ் மக்களுடைய ஒரு ஐக்கானா, ஒரு மேக்னெட் பவராக யங்ஸ்டர்ஸை வந்து ஒரு கவர் பண்ணி இழுக்கிறாரு. அப்படிங்கும்போது என்ன தோணுதுன்னா, ஒரு நாம் தமிழர் கட்சி நாளைக்கு ஆட்சியும் அதிகாரத்திலையும் உட்காந்துட்டா நமக்கு என்ன நடக்கும்? இப்போ நீங்கள் பாருங்கள், முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறாரு, மொழி அழிந்தால் இனம் அழியும் அப்படின்னு பேசுகிறார். இதை சீமான் தொடர்ச்சியாக பேசுகிறார். அப்போ மொழி அழிந்து விட்டுச்சுன்னா ஒரு இனமே அழிஞ்சிடுங்கிறத முதல்வர் இன்றைக்கி பேசுகிறாருன்னா, முதல்ல அழிக்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை தான். உங்கள் குடும்பத்தில் என்ன வச்சுருக்கீங்க? சன் டிவி, சன் நியூஸு, கேடிவி, ரெட் ஜெயின் மூவிஸு, அப்புறம் வேறு என்ன இருக்குது, இன்னும் பல்வேறு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வச்சுருப்பாங்க. ஒரு பத்திரிக்கை மட்டும் தினகரன் ஒரு தமிழ் பேரில் வச்சுருக்காங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐபிஎல் அணி எடுக்கணுன்னா கூட வேறு எந்த அணியும் எடுக்க மாட்டாங்க, நேராக அங்கே ஆந்திராவுக்கு போயிடுவாங்க, சன்ரைசர்ஸை தான் எடுப்பாங்க. அப்போ தொடர்ச்சியாக நீங்கள் ஆங்கிலம், இது எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, இங்கே பேர் பலகைகள் எதுவுமே தமிழில் இல்லை.
நீங்கள் சாலைகளில் போய் பாருங்கள், ஏதாவது பேர் பலகைகள் வந்து தமிழில் இருக்கான்னு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வந்து சுகுமார் மெடிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா அது எழுத்து வந்து பார்த்திங்கன்னா தமிழில் இருக்கும், உச்சரிப்பு வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் இருக்கும். மெடிக்கல்ஸ் அப்படின்னா ஆங்கிலம், மருந்தகம்னு வைக்கலாம், அதை வைக்க மாட்டாங்க. இப்போ அம்மாவோட ஆட்சி இருக்குல்ல, அம்மையார் ஜெயலலிதா அவர்களுடைய அம்மாவோட ஆட்சியில் கூட மருந்து கொடுத்தான். என்ன மருந்து கொடுத்தானா, உடல்நிலை வந்து சரியில்லைன்னா நீங்கள் வந்து மெடிக்கல் ஷாப்பில் போய்ட்டு மருந்து வாங்கி உடல்நலத்தை தேர்த்திக்கலாம். ஆனால் அப்பாவோட ஆட்சியில் மருந்து கொடுக்குறான். அந்த மருந்து நீங்கள் போய் வாங்கி குடிச்சிங்கன்னா வாடி செத்துட்டு படுத்துக்க வேண்டியதான். அதுதான் டாஸ்மாகில் வைக்கக்கூடிய சாராயம். அப்போ இங்கே என்னென்னா, இது அப்பாவோட ஆட்சிலாம் கிடையாது, இது ரொம்ப தப்பான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியை மக்கள் தேர்ந்தெடுத்ததுனால ஏன்டா நம்ம இந்த ஆட்சியை தேர்ந்தெடுத்தோம், எப்படியாவது இந்த ஆட்சியை நம்ம வீழ்த்திடணும் அப்படின்னு இன்றைக்கி மக்கள் நினச்சிட்டு இருக்காங்க. என்ன தான் திமுக அதிமுகன்னு பல்வேறு கட்சிகள் கூட்டணி இருந்தாலும் இன்றைக்கி நாம் தமிழர் கட்சி தனித்து களமாடும் போது இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து போட்டிக்கிட்டார், தனித்து களமானார், கையில் டார்ச் லைட் வச்சிருந்தார், டிவியெல்லாம் அடித்து உடைச்சார், அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 4 விழுக்காடு வாக்குகளை வந்து ஐயா கமலஹாசன் அவர்கள் பெறுறாரு. இந்த 4 விழுக்காடு வாக்குகளும் பார்த்தீங்கன்னா திமுகவை புறக்கணித்தவர்கள், அதிமுகவை புறக்கணித்தவர்கள், காங்கிரஸ் பாஜகவை புறக்கணித்தவர், நாம் தமிழர் கட்சியும் புறக்கணித்தவர்கள். நாம் தமிழர் கட்சிக்கு நான் வாக்கு செலுத்த மாட்டேன், ஒரு புதிய மாற்றாக கமலஹாசன் வராருன்னு இந்த 4 விழுக்காடு வாக்குகள் அங்கே போனதில்லை. இன்றைக்கி அந்த கமலஹாசன் எங்கே இருக்கார்? திமுக கூட்டணியில். திமுகவில். அப்போ இந்த 4% வாக்குகள் என்ன பண்ணுவாங்கன்னா, திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக நாம் தமிழர் உட்பட யாருமே வேணான்னு வாக்களித்தவர்கள் தான் அந்த 4 விழுக்காடு. அந்த 4 விழுக்காடுகளுமே ஒரு மாற்றம் வேணும்னு வாக்களிச்சாங்களே. அப்போ அந்த 4 விழுக்காடு வாக்களித்தவர்களுக்கு என்ன தோணும்னா, மாற்றம்னு சொன்னால் அது சீமான் தான். இன்னை வரைக்கும் தான் கொண்ட கொள்கையில் தனிச்சு கிளம்புறாரு. அவர் எந்த கட்சிகளோடும் கூட்டணி போல, திராவிட கட்சிகளோடு கூட்டணி போல, தேசிய கட்சிகளோடு கூட்டணி போல, இப்படி அவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அப்போ அந்த 4 விழுக்காடு வாக்குகளும் ஆட்டோமேட்டிக்காக நாம் தமிழர் கட்சிக்கு வரும். இன்னைக்கு 8 விழுக்காடு வாக்குகளாக இருக்கக்கூடிய நாம் தமிழர் கட்சி நாளைக்கு 16 விழுக்காடோ 20 விழுக்காடு வாக்குகளோ பெறலாம். ஆனால் விஜய் அவர்கள் வந்ததுனால சீமானுடைய வாக்கு வங்கி வந்து இந்த ஓட் பேங்க் வந்து ரொம்ப குறையும் அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களித்தவங்க எல்லாமே தமிழ்நாட்டை ஒரு தமிழன் ஆளணும், இந்த இனத்தை காக்கணும், மொழியை காக்கணும், மண்ணை காக்கணும், மலையை காக்கணும், இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து சீமான் பேசுகிறாரு, இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி தான் வாக்களித்தான். அந்த வாக்கு என்பது தமிழ் தேசியத்துக்கான வாக்கு. அந்த வாக்கு ஒருபோதும் ஈவேராவை வந்து தன் கொள்கை தலைவராக ஏற்றுக்கொண்ட விஜய்க்கு போகாது. இதுவே ஒரு வேளை ஈவேராவை கொள்கை தலைவராக விஜய் அவர்கள் ஏற்றுக்காமல் என் இனத்தின் தலைவன் பிரபாகரன் அப்படின்னு சொல்லியிருந்தால் அந்த வாக்கு வேணால் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போது அது வாய்ப்பே இல்லை. ஆனால் இப்போ நாம் தமிழர் வந்து ஜாதி ரீதியாக கட்டமைக்கிறாங்க. என்ன ஜாதி ரீதியாக கட்டமைக்கிறாங்க? ஏன்னா ஒவ்வொரு சமுதாயமும் வந்து நாம் தமிழர் கட்சி, அதாவது நம்ம சுய ஜாதி பெருமையை வந்து அவர்கள் மேடையில் பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரியான குற்றச்சாட்டு வந்து தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. எந்த இடத்துல சுய சாதி பெருமையை நாம் தமிழர் கட்சியில் பேசுகிறாங்க? இப்போ இது நீங்கள் 2 போராட்டம் நடந்தது, மிகப்பெரிய போராட்டம் நாம் தமிழர் சார்பாக நடந்தது, அந்த இதில் வந்து தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. எந்த இடத்துல சுய சாதி பெருமையை நாம் தமிழர் கட்சியில் பேசுகிறாங்க? இப்போ இது நீங்கள் 2 போராட்டம் நடந்தது, மிக பெரிய போராட்டம் நாம் தமிழர் சார்பாக நடந்தது, அந்த இதுல வந்து இப்போ நாடார் சமூகத்துல இருந்து வந்து பேசினாங்க. அப்புறம் நாடார் சமூகத்துல இருந்து ஒருத்தர் வந்து பேசினார்ல, அவர் என்ன பேசினாருன்னு பாத்தீங்களா? அதாவது நாங்கெல்லாம் சீமான் வருவதற்கு முன்பாக மற்ற மேடைகள்ல அந்த மாதிரி பேச முடியாது அப்படின்றது. ஒவ்வொரு சமூகத்தை சார்ந்தவர்களும் சண்டை போட்டுப்போம். இங்க வந்து வன்னியருக்கும் பறையருக்கும் சண்டை நடக்கும், தேவருக்கும் சண்டை நடக்கும். அங்கே வந்து இப்போ தேவருக்கு ஒரு பிரச்சனை தேவர் தான் போராடணும், தேவேந்திரருக்கு ஒரு பிரச்சனை அவர் தான் போராடணும், பறையருக்கு ஒரு பிரச்சனை பறையர் தான் போராடணும், நாடாருக்கு ஒரு பிரச்சனைனா நாடார் தான் போராடணும், இஸ்லாமியருக்கு பிரச்சனை இஸ்லாமியர் தான் போராடணும், கிறிஸ்தவர்களுக்கு பிரச்சனை கிறிஸ்தவர் தான் போராடணும். ஆனால் இன்றைக்கி சீமான் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பஞ்சமர் நில பிரச்சனை என்பது ஒரு பறையர் சமூக மக்களுடைய பிரச்சனை. ஆனால் அந்த பிரச்சனைக்கு அனைத்து சமுதாய தலைவர்களையும் கூப்பிட்டு போராட வச்சார்ல. இதே போல் இந்தியாவில் ஏதாவது ஒரு நிகழ்வு பறையர் சமூக மக்களுக்காக அனைத்து சமுதாய மக்களும் போராடி இருக்காங்கன்னு நீங்கள் காட்டுங்க அப்படிங்கிறதான் மேடையில் பேசினாங்க. அதே போல் அந்த நாடார் சமுதாயத்தை சார்ந்த ஒரு அண்ணனும் பேசினார். இதுமாதிரி நாங்கள்லாம் சண்டை போட்டுட்டு இருந்தோம், ஆனால் இன்றைக்கி தான் எங்களுக்கு புரியுது, நாங்கள் ஒரு குடும்பத்தில் 5 பேர் இருக்கணும், 5 பேரும் கூட பிறந்த அண்ணன் தம்பின்னு. எங்கள் அண்ணன் சீமான் சொல்கிறாரு, குறவர் குடியில் இருந்தாண்டா எல்லாரும் நம்ம பிறந்தோம், குறவரில் இருந்தால் கோன் வந்தான், கோனில் இருந்தால் பல்லன் வந்தால் பல்லன் பறையன் தான். இப்படி இந்த வந்து சீமான் என்ன பேசும்போது அதை நாங்கள் ஏற்றுக்கிறோம், அப்போ நாங்கள் எல்லாம் ஒத்துமையாக இருக்கணும் தான் நினைக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறார். இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ சேகர் பாபு இருக்கார், அவர் நாயுடு சமூகம்னு எதை வச்சு சொல்கிறீங்க? இப்போ கேரளாவில் வந்து மேனன்னு சொன்னால் உங்களுக்கே தெரியும் மலையாளின்னு. இப்போ வந்து ஐயா ஸ்டாலின் அவர் கேட்பார், எங்கேருந்து வந்துருக்கீங்க, இந்த மாதிரி ஓசூர்லேருந்து வந்தோம், கவுடாவான்னு கேட்பார். அப்போ கவுடாவான்னு கேட்டால் என்னென்னா அது வந்து ஒரு குடிப்பட்டம். அப்போ தமிழர்கள் வந்து இங்கே பேருக்கு பின்னால் தேவரோ தேவேந்திரரோ பல்லரோ பறையரோ முதலியாரோ இப்படி பேருக்கு பின்னால் போட்டுக்கிட்டாங்கன்னா அது சாதியை ஏற்றத்தாழுங்கிறான். ஆனால் ஆந்திராவில் இன்னி வரைக்கும் ரெட்டி ராவு நாயுடு. இப்போ அதர் ஸ்டேட் நீங்கள் போங்க, சரி மோடிங்கிற பேர் என்ன? நரேந்திர தாஸுங்கிறது தான் அவர் பேர், மோடிங்கிறது அவருடைய சமூகத்தோட பேர். நம்ம எல்லாம் மகாத்மா காந்தின்னு சொல்கிறோம், காந்தினா என்ன? ஒரு சமூகத்தோட பேர். சோனியா காந்தி, ராகுல் காந்தி, இந்திரா காந்திங்கிறோம். காந்தினா என்னென்னா ஒரு சமூகத்தோட பேர். இப்போ நம்ம இந்தியன் விளையாட்டு வீரர் ரோஹித் சர்மா இருக்கார், ரோஹித் தான் அவருடைய பேர், சர்மாங்கிறது அவருடைய குடிப்பேர். இப்போ நம்ம வீராட்னு சொல்கிறோம், விராட் கோலின்னு சொல்கிறோம், கோலிங்கிறது தான் அவருடைய பேர், விராட்டுங்கிறது ஒரு குடிப்பேர். சச்சின் டெண்டுல்கர்னு நம்ம சொல்கிறோம், டெண்டுல்கருங்கிறது ஒரு குடிப்பேர். அதே போல் டிராவிடுன்னு சொல்கிறோம், ராகுல் டிராவிட், ராகுலுங்கிறது அவர் பேர், டிராவிடுங்கிறது ஒரு குடிப்பேர். அப்போ தமிழர்கள் அல்லாதவர்கள் அனைவருமே தன்னுடைய பேருக்கு பின்னால் குடிப்பேரை பயன்படுத்தி வைக்கலாம். ஆனால் அங்கெல்லாம் சாதி ஏற்றத்தாழ்வு கிடையாது. ஆனால் தமிழர்கள் இங்கே பயன்படுத்திக்கிட்டானா, அவன் பறையன், இவன் வந்து பல்லன், அவன் தேவர்,
தேவன் தேவன் இந்தமாரி சொல்லும்போது என்னென்னா இதுதான் திராவிடத்துடைய சூழ்ச்சி நாங்கள் சொல்கிறோம். அப்போ தமிழர்கள் நாங்கள் எப்போதுமே சாதிய சண்டைகள் போட்டுக்கிட்டதே இல்லை. என்றைக்கு தமிழ்நாட்டில் வந்து சாதிய சண்டைகள் நடந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா, என்றைக்கு வந்து தமிழ் மன்னர்களுடைய ஆட்சி இங்கே வீழ்ச்சி அடைஞ்சு வடுக அரசனுடைய ஆட்சி இங்கே பொறுப்பேற்குதோ அதுக்கு பின்னால் தான் தமிழ் குடிகளுக்குள்ள பிரச்சனையே ஏற்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒத்துமையாக தானே இருந்தான். இந்த பிரச்சனையை தூண்டி விட்டது யார்? ஏன்னா ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் நாயுடுக்கும் பறையருக்கும் சண்டை, இல்லை நாயுடுக்கும் வன்னியருக்கும் சண்டை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஏன் தமிழ்நாட்டில் மட்டும் வன்னியருக்கும் பறையருக்கும் சண்டை வருது, தேவேந்திரருக்கும் தேவருக்கும் சண்டை வருது? அப்போ என்னென்னா இவர்களுக்குள்ள சண்டையை ஏற்படுத்திட்டு இவங்க உட்காந்து வேடிக்கை பார்க்கணும். இதுதான் இங்கே பிரச்சனை. இவர்களுக்குள்ள இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்லணும்னா, விருதாச்சலம்ன்ற ஒரு தொகுதி, நான் வந்து யாரையும் தவறாக சொல்லலை, விருதாச்சலம் என்ற ஒரு தொகுதி வன்னியரும் பறையரும் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய தொகுதி. ஆனால் அந்த தொகுதியில் வன்னியரும் வெற்றி பெற முடியல, பறையரும் வெற்றி பெற முடியல. எங்கேருந்து வந்து நாயுடு சமூகத்தை சார்ந்த விஜயகாந்த் எப்படி வெற்றி பெறாரு? சரி, திருச்சி இருக்குது, திருச்சி முழுக்க வந்து முத்தரையர் சமூகம் ரொம்ப அதிகம்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த தொகுதி முழுக்க முழுக்க இன்றைக்கி ரெட்டியோட கட்டுப்பாட்டில் இருக்குது, KN நேருடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. எப்படி அவங்கள்ட்ட போகுது? அப்போ தமிழர்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சுன்னா வேற ஒரு ஆள்கிட்ட அது போயிடுங்கிறாங்களே. அதுதான் நாங்கள் என்ன சொல்கிறோன்னா, தமிழர்களுக்குள்ள அந்த ஒற்றுமை வேணும்னா சீமான் அந்த ஒற்றுமையை ஏற்படுத்திட்டு இருக்காரு. நீங்கள் இந்தியாவிலே பாருங்கள், ஏதாவது ஒரு இடத்துல அனைத்து சமுதாய தலைவர்கள் இருக்காங்களே, அவங்களுக்கு தேவையானது கிடச்சிருச்சுன்னா அவங்க ஏங்க சமுதாய இயக்கம் வைக்க போகிறாங்க? இப்போ நாடார் சங்கம், இதுமாரி வந்து முதலியார் சங்கம், அப்புறம் பிள்ளைமார் சங்கம், அப்புறம் வன்னியர் சங்கம், பறையர் சங்கம்னு இப்படி பல சங்கங்கள் இருக்குல்ல. அந்த சங்கங்களோட கோரிக்கை என்ன? ஏன் சமுதாயத்துக்கு நீதி வேணும், என் சமுதாயத்துக்கு இத்தனை விழுக்காடு வந்து பங்கீடு கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அவர்களுக்கு சமமான முறையில் அனைத்தையுமே கொடுத்துட்டா அவங்க ஏன் போராட போகிறாங்க? இதுதான் நாங்கள் கேட்குறோம். அப்போ என்னென்னா, அனைவருக்கும் வந்து நீங்கள் வந்து இப்போ வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுங்கன்னு சொல்கிறோம். இப்போ இட ஒதுக்கீடு சொல்லாதீங்க, இட பங்கீடுன்னு சொல்லுங்கள். அது எங்களுடைய உரிமை. நீங்கள் என்ன ஒதுக்கீடுனா யாரை ஒதுக்கீடு பண்ணுறீங்க? இப்போ வீட்டில் நம்ம வந்து சமைக்கும் போது காய்கறி எல்லாம் என்ன பண்ணுவோம், விட்டுட்டு தேவையில்லாத விஷயங்கள்லாம் ஒதுக்குமாங்க. அதே போல் என்னென்னா ஒதுக்கீடுங்கிறான். ஒதுக்கீடு கிடையாது, அது என்னுடைய பங்கீடு, என்னுடைய உரிமை. அந்த உரிமையை நான் கேட்குறேன். இப்போ ஐயா ராமதாஸ் அவர்கள் கூட சொன்னார், எனக்கு வெக்கமாக இருக்குது 10.5 கேட்பதற்கு, அதுவும் ஸ்டாலின்கிட்ட கேட்பதற்கு வெக்கமாக இருக்குது. ஸ்டாலின் யார்? எங்கேருந்தோ வந்தவர். என் இனத்தினுடைய என் வன்னியர் சமுதாய மக்களுக்கு 10.5 வேணுங்கிறதுக்காக நான் அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா? நான் உங்ககிட்ட போய் கேட்கணுமா அப்படின்னு கேட்குறாருல. அந்த ஒற்றுமை இப்போ வந்துருச்சுல, அந்த ஒற்றுமையை சீமான் ஏற்படுத்திட்டார்ல. இப்போ எங்கேயாவது தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான அளவுக்கு சாதிய பிரச்சனைகளை குறைச்சிட்டு வராங்களே, அது நாம் தமிழர் கட்சியினுடைய ஒரு புரட்சி, ஒரு மாற்று அரசியல், ஒரு புரட்சியாக நான் பார்க்குறேன். கண்டிப்பாக சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். பல்வேறு அரசியல் தொகுப்புகளை விவரமாக விளக்கியதற்கு நன்றி சார். நன்றி.